எலக்ட்ரிசிட்டி. இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல எலக்ட்ரிசிட்டி தான் எல்லாத்தோட மெயின். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நம்ம இந்த ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டின்ற கான்செப்ட் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாத்தோம்னு? கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு சின்ன வேர்டுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு, கஷ்டம் இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எலக்ட்ரிசிட்டின்றதை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டரா, மொபைல் போனா, எல்லாத்தோட கோர் கான்செப்டுமே எலக்ட்ரிசிட்டி தான். நாம இந்த மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ், இப்ப இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எலக்ட்ரிசிட்டியை பத்தி தெளிவா புரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரிசிட்டி த கோர் கான்செப்ட் ஆஃப் த வேர்ல்ட். எலக்ட்ரிசிட்டி தான் இப்ப இருக்கிற எல்லா டிஜிட்டல் டெக்னாலஜியோடைய கோர். எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிறதா நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆட்டம், ஏன்னா அந்த லெவல்ல இருந்து நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நியூக்ளியஸ் சுற்றி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ செவனேன்னு இருக்கிற அந்த எலக்ட்ரானை அதுல இருந்து எடுத்து இன்னொரு எலக்ட்ரான் அல்லது இன்னொரு ஆட்டம் பக்கமும் தூக்கி போடுறது தான், இன்னொரு ஆட்டம்க்கு மூவ் பண்றது தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து அதாவது அந்த அளவுக்கு வந்து நியூக்ளியஸோட அட்ராக்டிவா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீடா தான் இருக்கும். அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலியமா, அதுதான் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, அது மூலியமா அதை பிடிச்சி இழுத்து அல்லது அது இழுக்கிறது இல்லைன்னா தள்ளுறதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதை மூவ் பண்றதுக்கு பேர் தான் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நமக்கு நல்லா தெரியும் எலக்ட்ரிசிட்டி வந்து ஹையர் ரேஞ்ச், ஹையர் வோல்டேஜ் இருக்கிறதுல இருந்து லோவர் வோல்டேஜுக்கு போகும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டி வந்து பொதுவாகவே ஹையர் வோல்டேஜ்ல இருந்து லோவர் வோல்டேஜ் இருக்கிற ரேஞ்சுக்கு தான் மூவ் ஆகும். இப்போ எலக்ட்ரிசிட்டி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும். ஒரு பேட்டரி எடுத்துப்போமே, பேட்டரியில வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ்ன்றது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ரீஜியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெகட்டிவ்ன்றது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரீஜியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல நெகட்டிவ் அதுல தான் வந்து எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். பாசிட்டிவ் ரீஜன்ல வந்து ஹோல்ஸ், அதாவது வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை மட்டும் பிரிச்சிருப்பாங்க, அங்க ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹோல்ஸ்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரீஜன் இருக்கும். இப்போ நம்ம அதை ஒயர்ல கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும். வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும். ஏன்னா ஒரு புல், அது புல் பிடிச்சி இழுக்கணும் இல்லையா? ஸோ இழுக்கிறவங்க வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. அது இந்த ஒயர் வழியா எல்லா எலக்ட்ரானுக்கும் பரவி கடைசியில் அந்த ஹையர் ரீஜனை போய் ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகி ஓகே இந்த பாசிட்டிவ் ரீஜனுக்கு வந்து போகும். இதுதான் எலக்ட்ரிசிட்டியோட மெயின் கான்செப்ட். இதை வந்து டிசி கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும். டிசிக்கு வந்து ஒரு டைரக்ஷன் தான், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ நம்ம ஒரு வோல்ட் மீட்டரை வச்சு பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மூவ் ஆகும்போது நமக்கு பாசிட்டிவ்ல வோல்டேஜ் வந்து காமிக்கும். ஆனா இதே அது திருப்பி வைக்கும்போது நெகட்டிவ்ல காமிக்கும். என்னைக்காவது ஏன் நெகட்டிவ்ல காமிக்குது நம்ம யோசிச்சிருப்போமா? அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து டாப் ஹையர் பொசிஷன்ல இருந்து லோவர் பொசிஷனுக்கு போகும். நிறைய பேர் வந்து அது வந்து ஜீரோக்கு போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். இல்ல, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 5 வோல்ட்ல இருந்து பாசிட்டிவ் 5 வோல்ட்டுக்கு போகும். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நெகட்டிவ் ரீஜியன் வந்து அதிகமான எலக்ட்ரான்ஸ் புல் பண்ணும்போது அது நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கும். நெகட்டிவ் 5 ஒரு வோல்டேஜுக்கு சும்மா ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோன்னா ஒரு 5 வோல்ட் வச்சுப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா பாசிட்டிவ் எண்ட் அந்த ஹோல்ஸ் ரீஜியன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிருக்கும், ஜீரோவா இருக்காது. அங்க வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட்ன்ற இது வந்து இருக்கும். ஓகேவா? இதுல வந்து அப்படியே தலைகீழா சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ரீஜியன்ஸோட மேட்ச் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேட்டரி கான்செப்ட் வந்து டீட்டெயிலா புரியும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இப்போ -5 வோல்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி +5 வோல்ட் நோக்கி போகும். ஜீரோ கிடையாது. டிசில வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி ஒரு வோல்டேஜ் கான்செப்டே வந்து கிடையாது. இது வந்து ஏசில தான் வரும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், நம்ம அப்படியே ஃப்ளோல பார்ப்போம். இப்போ இந்த டைரக்ஷன் வந்து நம்ம ஒயரை திருப்பி வைக்கும்போது நெகட்டிவ்ல காமிக்கிறது வந்து இந்த வோல்ட் மீட்டர்ல அப்படிதான் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம அந்த டைரக்ஷனை திருப்பி வைக்கும்போது நமக்கு -5 வோல்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். அதுக்கு வந்து கரண்ட் வந்து ரிவர்ஸ்ல போறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, நாம தலையில மெஷர் பண்றோம்னு தான் அர்த்தம். ஓகேவா? இதுதான் டிசி. இப்போ இருக்கிற எல்லா மொபைல் திங்ஸுமே, அதாவது எலக்ட்ரானிக்ஸ், சிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து டிசில தான் ஒர்க் ஆகுது. ஏசின்றதை நம்ம மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கும். நம்ம கண்டிப்பா நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க எலக்ட்ரிசிட்டி வார் பத்தி. நிக்கோலா டெஸ்லாவுக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் நடந்தது. அதை நம்ம இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே ஏசிக்கு மூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம டிசியை வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து ஒரு சைடு தான் இருக்கும். ஆனால் ஏசியில் வந்து 2 சைடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏசி மட்டும்தான் டைம் டிபெண்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். இதில் என்னடா டைம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, சொல்கிறேன்.
இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நமக்கு ஜென்ரேட்டர்ல இருந்து வரும். ஏசி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன் சொல்றேன்னா, வரலாறுல எத்தனையோ பேர் வந்து ஏசியை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஏசினா ஏசி கரண்ட்டை சொல்றேன். அதை வந்து ஒரு பேட்டரியிலயோ இல்லை ஏதாவது ஒரு டிவைஸ்லயோ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இண்டக்டர். அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைப்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதை பத்தி நம்ம லேட்டர்ல பார்ப்போம். இப்போ ஏசி கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியாததுக்கு காரணம் அதோட போலாரிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ரேட்டர் தெரியும். இப்போ அதோட கான்செப்ட் பத்தி ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம சிம்பிளா வச்சுப்போமே. மேக்னெட்டிக் போலாரிட்டி வந்து தொடர்ந்து மாறுறது மூலியமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாத்த பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஏசிக்கு வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவே வச்சுக்கோங்க. அந்த போலாரிட்டி தொடர்ந்து மாறிட்டு இருக்கும்போது அதோட இம்பாக்ட் வந்து அதுல பாஸ் ஆகிற கரண்ட்லயுமே இருக்கும். அதுதான் வந்து ஏசின்னு சொல்லுவோம். எப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போமே. ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. எப்படின்னா, அந்த சர்க்கிள் வந்து ஒரு காயில் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த காயிலோட ஒரு எண்டை தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ண போறோம். மீதி இருக்கிற வந்து சுத்தி மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த காயில ரொட்டேட் பண்றோம்னா அந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் வந்து மேபி நார்த் போலை வந்து ரீச் பண்ணும்போது புல் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி சவுத் போலுக்கு போகும்போது வந்து அந்த சவுத் போல் வந்து புஷ் பண்ணுது அதை உள்பக்கமா. ஐ மீன் ஒயர்ல வந்து முன்னாடியும் பின்னாடியும் தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அதை நான் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ஆக்சிலேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கே தெரியும் அது வந்து நம்ம மூவ் பண்ணுறதா எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணுறதா எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடி பின்னாடி வந்து மூவ் பண்ணுவோம். எப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி. ஸோ அதை அப்படியே ஒயர் வழியாக எடுக்கும்போது அதுலேயுமே சேம் எஃபெக்ட் வந்து இருக்கும். இதைத்தான் வந்து ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா அந்த அந்த சர்க்குலர் அந்த ஜென்ரேட்டர்ல அந்த காயில் சுத்துறதும் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியும் கிட்டத்தட்ட சேமான ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்கும். அதாவது இதை வந்து ரொட்டேஷன் பர் செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட ரொட்டேஷன் பர் செகண்ட் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஃப்ரீக்வன்சின்றது வந்து ஒயர்ல மென்ஷன் பண்றது. ஓகேவா? ரொட்டேஷன் பர் செகண்ட்ங்கிறது ஜென்ரேட்டர்ல மென்ஷன் பண்றது. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னும் நம்ம ஆளுங்க வந்து அதுல தான் ரொம்ப தடுமாறுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஜென்ரேட்டர் கான்செப்டை நம்ம ரொம்ப எடுத்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இதோட நம்ம வேண்டாம். நம்ம ஏசி கரண்ட்ல பார்ப்போம். ஏசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் வந்து முன்னாடியும் போகும், சேம் த டைம் பின்னாடியும் போகும். அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் போகாது. ஒன்று முன்னாடி போகும், இல்லைன்னா பின்னாடி போகும். அது ஒரு சின்ன டைம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு கொஞ்சம் முன்னாடி போச்சு, மேபி ஒரு 0.5 செகண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னா, அடுத்த 0.5 செகண்ட்ஸ் வந்து பின்னாடி போகும். அதாவது கரண்டே மொத்தமா முன்னாடி பின்னாடி போகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. எலக்ட்ரான் வந்து ஜஸ்ட் அப்படியே அந்த ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் ஜம்ப் ஆகும் முன்னாடியும் பின்னாடியும். வோல்டேஜ் வந்து முன்னாடி பின்னாடி போகிறதுனால எலக்ட்ரானும் முன்னாடியும் பின்னாடியும் போகும். இதுதான் வந்து ஏசி கரண்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு தான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். வேற எந்த சோர்ஸுமே நமக்கு வந்து ஏசியை இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பார்த்ததில்லை. ஏசி கரண்ட்டை வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் என்ன, அது தொடர்ந்து வந்து போலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பல்பை எரிய வைக்கிறோம் அதை வச்சு அப்படின்னா அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பல்பும் அப்படித்தான். ஆனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸில் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது என்னதான் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னாலுமே அது வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் கிரியேட் பண்ணும். எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்துட்டு மோஸ்ட்லி டிசியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏசியை வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் அதில் வந்து லாஸ் வந்து கம்மி. இந்த இடத்துல லாஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கரண்ட் வந்து ஒரு எலக்ட்ரான்ல, அதாவது 7 அது ஒரு எலக்ட்ரான்ல இருக்கு. நாம் அதை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜியை நம்ம கொடுப்போம். ஓகேவா? அது வந்து இன்னொரு எலக்ட்ரான்ல போய் உட்காரு, ஐ மீன் இன்னொரு ஆட்டம்ல போய் உட்காருது அப்படின்னா அது ஒரு எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும். ஐ மீன் எடுத்த எனர்ஜியை திருப்பி கொடுத்துரும். எப்ப இது எனக்கு நான் போய் செட்டில் ஆகிறேன், இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். அது வந்து மோஸ்ட்லி வந்து ஹீட்டா வந்து எமிட் ஆகும். இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படின்னா ஒரே நேரா டக்கு 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 டக்குன்னு மாறிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்துன்னு அடுத்த எலக்ட்ரான் ஜம்ப் போயிட்டே போகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அது ஹேண்டில் பண்ண எனர்ஜியில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாஸா ரிலீஸ் பண்ணிடும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலீஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டா அது நின்றுடும். அதனாலதான் டிசி கரண்ட்டை நம்மளால ரொம்ப தூரத்துக்கு சென்ட் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒயர் போட்டு அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம், டிசி கொடுக்குறோம்னா அதோட எண்ட்ல வந்து ரொம்ப கம்மியான, இங்க எவ்வளவு கரண்ட் கொடுத்தோம், எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோமோ, ஐ மீன் பவர்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், சேர்த்து தான் சொல்லுவேன் அந்த இடத்துல. ஸோ எவ்வளவு பவர் கொடுக்குறோமோ அதை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியாவே சில நேரத்தில் கிடைக்கும். டிஸ்டன்ஸை பொறுத்து குறைஞ்சிட்டே போகும். ஆனா ஏசி வந்து தொடர்ந்து போலாரிட்டி மாறிட்டே இருக்கிறதுனால அது வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடும். எப்படின்னா, நான் வந்து இப்போ உன்ட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி, உன்ட்ட போகவும் போகாது, நானும் வச்சுக்க மாட்டேன், அந்த மாதிரி கணக்கு. ஒரு ஆட்டமை கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்து பார்ப்போம் எலக்ட்ரானை. அப்படி நம்ம அதை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு வந்து லாஸ்ன்றது இருக்காதுன்னு சொல்ல வரல, ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அதனால வந்து ஹை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. 3000 வாட்ஸ் இல்லைன்னா 11,000 வாட்ஸ்
அதாவது வோல்டேஜ் அந்த அளவுக்கு இருக்கும். கரண்ட் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். அதிகமான கரண்ட்டை வந்து அனுப்புனாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த இடத்துல நிறைய கிரியேட் ஆகும். அதனால வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எலக்ட்ரான் அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு லார்ஜான டிஸ்டன்ஸுக்கு வந்து, ஏன்னா வந்து கொஞ்சமாக தானே லாஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. இதை வந்து நிக்கோலா டெஸ்லா ப்ரூவ் பண்ணதுனால இன்னைக்கு நாம ஈஸியா எங்கேயோ ஒரு பவர் பிளான்ட்ல ஜென்ரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஏசியும் டிசியும் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகேவா? ஆனால் ரெண்டுமே எலக்ட்ரிசிட்டி தான். அது ரெண்டுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் வந்து பர்ஸ்பெக்டிவ். ஒரே கரண்ட் தான், எலக்ட்ரான் மூவ்மெண்ட். அதை அப்படியே கொடுத்தோம்னா டிசி, முன்னாடி எப்படி ஆக்சிலேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஏசி. இப்போ வரைக்கும் நான் சொல்றது வந்து கான்செப்டுவலாக சொல்றேன். நம்ம வந்து இன்னும் கூட டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அதோட காம்பனன்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு ஒயர்ல போற எலக்ட்ரிசிட்டினால ஒரு வீடியோ, ஒரு இமேஜை நமக்கு ஷோ பண்ண முடியாது, ஒரு ஆடியோவை பிளே பண்ண முடியாது. ஓகேவா? அது வெறும் ஒரு சாதாரண கரண்ட் தான். ஸோ அதை அந்த அளவுக்கு கொண்டுட்டு வரணும்னா நடுவில் பல வேலைகள் பார்த்துருக்காங்க. அதை காம்பனன்ட்ஸுக்கு டிசைன் பண்ணி அதெல்லாம் ஒன்னொன்னும் ஒரு கதை. இது ஒவ்வொன்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாகவும் அடுத்தடுத்து பார்ப்போம். அந்த காம்பனண்ட் என்ன பண்ணும், அதை எப்படி உருவாக்குனாங்கன்றதை விட அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாகவும் பார்ப்போம். கொஞ்சம் இப்போ எப்படி நான் ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயிலாக சொல்லணும், அந்த மாதிரி அந்த காம்பனன்ட்ஸையும் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். அதை எப்படி யூஸ் பண்றது, அதை வச்சு எப்படி ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்றது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதுலேருந்து அப்படியே எவால்வ் ஆகி கோடிங் எப்படி வந்துச்சு, இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஐ டெக்னாலஜிஸ் எப்படி வருதுன்னு இந்த பேசிக் எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்ம ஒரு ஃபுல் வேர்ல்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு.